நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் நடிகர் தனுஷும் விவாகரத்து கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக இருவரும் பிரிந்த நிலையில் தற்போது முறைப்படி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2022 ஜனவரியில் இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் இன்று விவாகரத்து கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா தரப்பில் இந்த மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு முதலே அவர்கள் தொடர்ந்து பிரிந்திருந்த நிலையில் சட்டப்படி பிரிவதற்காக விவாகரத்து கோரி குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 2022 ஜனவரியில் இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு இருவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒன்று சேருவார்கள் என்று அவருடைய ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருவரும் தொடர்ந்து பிரிந்து இருந்தார்கள். தற்போது விவாகரத்து கோரி சட்டப்படி பிரிவதற்கான விவாகரத்து கோரி குடும்பநல நீதிமன்றத்தில் ரஜினியின் மகளும் தனுஷனுடைய மனைவியுமான ஐஸ்வர்யா குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பநல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விவாகரத்து மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. 2022 ஜனவரி மாதம் இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களை ஒன்று சேர்க்க இரண்டு குடும்பத்தார் தரப்பிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எந்த ஒரு முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. தொடர்ந்து இருவரும் பிரிந்திருந்தாலும் கூட ஒருவருக்கொரு எதிராக எந்த ஒரு கருத்துக்களை விமர்சனம் முன்வைக்காமல் இருந்த நிலையில் மீண்டும் அவர்கள் ஒன்று சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இரண்டு குடும்பத்தாரும் அவர்களை ஒன்று சேர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் பிரிந்தே இருந்த நிலையில் தற்போது சட்டப்படி பிரிவதற்கான அனுமதி பெறக்கூடிய வகையில் விவாகரத்து கோரி ஐஸ்வர்யா தரப்பில் குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் அதுக்கு பிறகு இந்த விவகாரத்து மனு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பிறகு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும். தற்போது சட்டப்படி பிரிவதற்கான விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்வு என்பது இரண்டு குடும்பத்தார் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இருவரும் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் 2022 அவருடைய இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டுக்கு இருவருக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்பட்டது. அப்போது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் 2004 திருமணம் செய்த அவர்கள் 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தார்கள். இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தாலும் கூட சட்டப்படி அவர்கள் விவாகரத்து செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து தொடர்ந்த காரணத்தால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள். 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருவரும் பிரிவதாக அறிவித்திருந்தாலும் கூட அது வாய்மொழி உத்தரவாகத்தான் சொல்லப்பட்டது. சட்டப்படி அவர்கள் பிரிவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் காரணமாக இருவரும் மீண்டும் ஒன்று சேருவார்கள். அதற்கான முயற்சிகள் அவருடைய குடும்பத்தார் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2022 இருவரும் பிரிவதாக அறிவித்த பிறகு தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு முறைப்படி பிரிவதற்கான விவாகரத்து கோரி ஐஸ்வர்யா குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது.